உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். டாமன்சாரா டாமாயில் பொங்கல் விழா. டாமன்சாரா டாமாய் இந்திய சமூக சங்கம் ஏற்பாட்டில் கடந்த 6 ஆண்டு காலமாக இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக இந்த வட்டாரத்தில் நடைபெற்று வருகிறது. டாமன்சாரா டாமாய் இந்திய சமூக சங்கத்தின் ஒரு துடிப்புமிக்க தலைவராக திரு ரமேஷ் அவர்களின் தலைமையில் இயங்கும் இக்குழுவினர் இதுபோன்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் அமைச்சர் மாண்புமிகு கோவிந்த் சிங் அவர்களின் ஆதரவோடு இவ்வட்டார மக்களுக்காக பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல் தை மாதத்தில் ஆரம்பத்தில் பொங்கல் வைத்து நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை டாமன்சாரா டாமாயில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் விழாவில் பல தரப்பட்ட மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். அமைச்சர் மாண்புமிகு கோவிந்த் சிங் ஆதரவோடு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செனட்டர் சுரேஷ் சிங், புக்கிட் லாஞ்சாங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு புவா பெய்லிங் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சங்க உறுப்பினர்கள் சிறப்பு சேர்த்தனர். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்திருந்த கவுன்சிலர் ஆனந்த், பத்தாலிஞ்சயா கவுன்சிலர் சுரேஷ் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்தல், கோலம் போடுதல், உரி அடித்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். இரவு உணவு மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கு அன்பளிப்பு பொட்டலங்களும் வழங்கப்பட்டது. 4 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிர்ஷ்ட குழுக்கும் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி குழந்தைகளுக்கும் அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி குறித்து செனட்டர் சுரேஷ் சிங் கூறியதாவது: வணக்கம். இன்பமிஸ் மிக எல்லோரும் வாழ்க. இன்னைக்கு நம்ம பிகேஆடியோட மூலியமா பார்லிமெண்ட் அம்பாசடரோட பொங்கல் ஈவென்ட் மிக சிறப்பாக நடந்திருக்கு. இதுக்கு நம்ம பார்லிமெண்ட் அம்பாசடர் அவங்களுக்கு ஒரு 15,000 தொகையை கொடுத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்த நம்ம வாழ்த்து சொல்றோம் அவர் பிகேஐக்கு. அண்ட் தென் இந்த பொங்கல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நட்பு உண்டாக்க எல்லாம் பழைய மக்கள் கலந்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி கேதரிங் மாதிரி. ஸோ வி ஷேர் அவர் ஹார்மனி அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் த கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட் மூலியமா இன்னைக்கு 5 ஈவென்ட் நடத்திட்டோம். சுச்சமா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் டோட்டலாக 60,000 வெளியே நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஏன் செய்யறோம்னா நம்ம மக்களுக்கு திரும்ப கொடுக்கணும், மக்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். இந்த மகிழ்ச்சி நம்ம இந்த வருஷம் பூரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனையோட வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சு கொடுத்த பிகேஐடிக்கும் அந்த குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இங்கே பொழுதுமே நெஞ்சி நாதன்தாள் வாழ்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெருங்கிய நண்பர் பிரதர் சுரேஷ் அலி மஜ்லிஸ் மஜ்லிஸ் எபிபிஜே dan Cikgu Anand ஒரு ஃபேமஸான ஆளு. he was with state office from he was working with YB கோவிந்தோட கமெண்ட்ரியால. இப்போ அவருக்கு ஒரு புதுசா ஒரு பதவி ஏற்றம் கண்டு அலி மஜ்லிஸ் இருக்காரு. அவருக்கு பெரிய தட்டு கொடுப்போம் கைத்தது. எனக்கு இந்த ஷோ ஒரு சிறப்பா எல்லாத்தையும் கைத்தட்டு கட்டுது நம்மள மகிழ்ச்சி பண்ற அண்ணன் அசோகனுக்கு அவருக்கு பெரிய கைத்தட்டு கொடுக்கலமே. and then நம்ம கதாநாயகன் இந்த பிகேஐடிக்கு he is the one who made all these attempts. இவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சி, இவ்வளோ சிறப்பான சாப்பாடு, இவ்வளோ கூட்டத்தை நிகழ்ச்சி and prices பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. Parliament Amasara for this event we actually contributed sebanyak 15,000 ringgit untuk menjayakan program hari ini. Untuk Pongal tahun 2026 we have actually come out and paid about more than $60,000 for various NGOs, temples and organizations so that we celebrate the Pongal event together.
இன்னைக்கு பொங்கல் ஏன் பண்றேன்னா நமக்கு ஒரு நல்ல முயற்சி வரணும், நல்ல வாழ்க்கை வரணும், நல்ல எதிர்காலம் வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பொங்கல் வந்து இன்னைக்கு நல்லபடியா எல்லாமே நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்யறோம். அதுல நிறைய பேர் பொங்கல் வந்து இன்னைக்கு வெற்றிகரமா வீடியோல இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க வேற. ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஏற்காடுகளுக்கு முயற்சி பண்ணதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். பிகாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வினிங் பார்ட் ஆஃப் இட். சரியா? இந்த 3 வருஷம் நம்ம பார்லிமெண்ட் டமசரா வந்து YB கோபிந்த் சிங் மூலியமா இங்க இருக்கேன். நான் இங்க நிக்கிறது இல்ல YB கோபிக்கு இருக்கிறது இது முக்கியமா காரணம் வந்து மக்கள்னால தான், உங்க ஆதரவு இருக்கிறனால தான் நாங்க இங்க இருக்கோம். ஸோ அதனால நாங்க என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ we continue to do and carry on a lot of programs for the community and will continue to support these programs and any more programs is coming in. அது வந்து எங்க உத்தரவாதம். we will definitely do. And then last 2 months யூனிஃபைலேருந்து 100 லேப்டாப்பு, அப்புறம் கிராப்லேருந்து 50 லேப்டாப் வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த ஏரியா மக்களுக்கு தான் நம்ம கொடுத்து வந்தோம். give to the students. அவங்க எதிர்காலம் என்ன வேணும்னா படிக்கணும், கல்வி வரணும் சொல்லிட்டா அவங்களுக்கு 150 லேப்டாப் கொடுத்து இன்னைக்கு பிள்ளைங்களை நல்லபடியாக நம்ம வழி கழிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா we want our children to go into good educations. அது ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு 3-4 மணிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, 54 தமிழ் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து இடம் இல்லாம வீட்டுல வந்து அந்த ஓனர் வீடு விற்க போறாங்க, அந்த வீடு வாங்காட்டினா வீட்டு விட்டு வெளியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. 20 நாள்ல அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து $800,000 கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வீடு சொந்தமாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்லிமெண்டோட கோவிந்த் சிங்கோட அவரோட முயற்சி வந்து அவரு வந்து 50,000 கொடுத்து அந்த நிகழ்ச்சி செஞ்சு இன்னைக்கு அந்த வீடு வாங்குற நிலைமையில இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த பார்லிமெண்ட் எங்களோட கடமை வந்து டு கிவ் பேக் டு தி பப்ளிக். எங்களோட முயற்சி வந்து எங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம செஞ்சு கொடுப்போம். இதோட நிற்க மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ என்ன தேவைப்படுதோ வந்து எங்களுக்கு பாருங்க, கட்டாயமா முடிஞ்சா நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம். Saudara Suresh Singh sebagai penyeraras untuk Parlimen Damansara. Saudara Suresh lagi selaku ahli majlis MPPJ untuk zon 1, maksudnya zon kawasan sini Damansara Damai. Cikgu Anand selaku ahli majlis MPS, Majlis Perpandaran Selayang, dan tuan-tuan dan puan-puan dan juga semua ahli jawatan kuasa PKID dan juga yang orang yang paling penting Saudara Ramesh dan semua kawan-kawan yang tengah masak, belum lagi yang kuih tu belum lagi keluar. Okey, dan semua rakan-rakan, saya nampak ada rakan Cina juga bersama dengan kita malam ini. Salam sejahtera, salam Malaysia Madani dan salam kita Selangor. Terlebih dahulu saya ingin mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut perayaan Pongal kepada rakan-rakan kaum India, khususnya di Damansara Damai. Ini nampak ini adalah satu, walaupun perayaan, tapi dia memberi semangat yang baru sebab ini adalah hari pertama untuk rakan-rakan kaum India. Dan untuk tahun 2026, saya harap tahun ini kita bermula dengan semangat sama dengan macam mana kita sambut perayaan Pongal. Tahun 2026 akan menjadi satu tahun yang lebih cemerlang dan gemilang. Dan paling penting, saya dan juga pasukan kita telah pergi perayaan Pongal, satu program di Desa Jaya Kepong, Kul ke sana, dan apa yang saya nampak unik dan apa yang berlaku pada malam ini juga sama, sebab apa yang berlaku kat pagi ini saya nampak ada rakan-rakan Cina juga, mereka terlibat dengan pertandingan masak yang Pongal. Semangat ini seharusnya diteruskan buat selama-lamanya supaya ini adalah semangat Malaysia yang meliputi semua kaum, agama dan bangsa, dan kita saling menghormati budaya antara kaum So yang paling penting, sebelum saya tamatkan ucapan saya pada malam ini, saya nak ucapkan Iniyal Pongal Nalwatukkal. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரும் துடிப்புமிக்க இளைஞராக திகழும் திரு ரமேஷ் கூறியதாவது: வணக்கம். நம்ம என்ஜிஓ புருஷத்வான் கம்யூனிட்டி இந்தியா டமன்சாரா டமாய் இதோட 6வது வருஷம் நம்ம இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டமன்சாரா டமாய் மக்களுக்கு இங்கே உள்ள பூங்குண்டி எல்லாம் பார்லிமெண்ட் டமன்சாராவோட உண்டி. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே
இந்த கலை நிகழ்ச்சி வந்து நம்ம பார்லிமெண்ட் ஆதரவோடு தான் அந்த நிகழ்ச்சி எப்பயுமே நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் நம்ம சிறப்பாக செய்யணுன்னு நம்ம வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்ம சிறப்பாக செய்வோம். மாற்றங்கள் தவறுகள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மாற்றி அமைச்சிட்டு கண்டிப்பாக சிறப்பாக செய்வோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்லிமெண்ட்லேருந்து வந்து ஒய்பி சுரேஷ் சிங், அடுன் ஒய்பி பேலிங் புக்கில் அஞ்சான் அண்ட் கவுன்சிலர் அலி மஜ்லிஸ் ஜூன் சத்து அண்ட் கவுன்சிலர் செகு ஆனந்த் ஸ்லயாங் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்தது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு. அடுத்தது இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம குரூப்போட ஆதரவுனால தான் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த குரூப்லனா கண்டிப்பாக நம்ம இந்த நிகழ்ச்சியை சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒன் மேன் ஷோவில் இது டீம் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ஜிஓவில் வந்து இன்னும் 2 பேர்த்த வந்து புதுசாக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் நம்மளோட என்ஜிஓவில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே வாலண்டியராக வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது அவங்க தான் கை தூக்குவாங்கன்னு, ஆனால் அவங்க கை தூக்குனாங்க. நான் கையை தூக்கி நானே அவங்கள கூப்பிட்டுட்டேன். ஏன்னா அவங்களோட உதவி வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ என்னோட பிரசத்வானுக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஹோல் டே வந்து எல்லாம் இறங்கி இதில் வேலை செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு அனைவரும் ஒரு பெரிய க்ரௌட் வந்துச்சு. அந்த பெரிய க்ரௌட் நம்ம டமன்சாரா டாமாய் மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. என்னால் முடிஞ்சதை நான் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ஒய்பி கோபிந்த் சிங் டியோ அவர்களே, மாண்புமிகு புக்கில் அஞ்சான் சட்டமன்ற உறுப்பினர் குவான் பேலிங் அவர்களே, டமன்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒய்பி துவான் சுரேஷ் சிங் அவர்களே, பட்டாலிஞ்சயா மாநகர கட்சி மன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்களே, இப்ப இடைக்காலத்துல இன்னொரு ஒரு கவுன்சிலர் வந்திருக்காரு நம்ம செகு ஆனந்த், அதாவது சிலையாங் மாநகர மன்றத்துல வந்து ஒரு கவுன்சிலரா வந்திருக்காரு. செகு ஆனந்த், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கங்க்ராச்சுலேஷன். மற்றும் இங்கு டமன்சாரா டாமாய் இந்திய சமூக சங்கம் டமன்சாரா நாடாளுமன்றத்தின் ஒத்துழைப்புடன் நடந்து பொங்கல் விழாவிற்கு திரண்டு உள்ள அனைத்து அன்பு தொழுவர்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் எங்களின் இனிய வணக்கம். உழைப்பின் பயண கொண்டாட்டம், இயற்கை நன்றி செல்லும், ஒற்றுமையும் பகிர்வும் மலரும் இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். பொங்கல் என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது உழைப்புக்கு மரியாதை, நன்றி உணர்வு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றின் சின்னமாகும். இந்த விழா பல இனங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள் ஒன்றிணைந்து மகிழும் நமது மலேசியாவின் ஒற்றுமை பெறுதல் இருக்கிறது. இன்று நாம் பகிரும் இனிப்பு போல நமது நட்பும் ஒத்துழைப்பும் இனிதே தொடர்ந்து பெருகட்டும். இந்த இனிய பொங்கல் நாளில் உங்கள் அனைவருக்கும் வளம், நல, மகிழ்ச்சி பொங்க வாழ்த்துகிறோம். அன்போடு வரவேற்கிறோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பபி சுரேஷ் சிங் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சிரமப்படாம காலையிலேருந்து வந்து அங்கேயும் நிறைய ப்ரோக்ராம் போயிட்டு எனக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு வட்டி ரொம்ப நன்றி வபி. அது போல வபி பால் பேலிங்க்கும் அவங்களுக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து ப்ரோக்ராம். ஸோ அவங்களும் டைம் சாக்ரிஃபை பண்ணி இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அவங்களுக்கும் ஒரு நம்ம நன்றி. 2 மாநகர ஆட்சியாளர் இருக்காரு, சுரேஷ் வந்து காலையில் அழைச்சிட்டு இருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ எனிவே எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்திய சமூக சங்கம் இவ்வட்டாரத்தில் வாழும் மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றனர். இவர்களின் பணி தொடர வேண்டும் என்பதே மக்களின் ஆவா.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.